பெரியார் எதிலெல்லாம் வழிகாட்டியாக இருந்தார் என்பது ஈரோட்டிற்கு மட்டுமல்ல உலகிற்கே தெரியும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் முத்துசாமி இடைத்தேர்தலில் சுமார் 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தேர்தல் முடியும் வரை பெரியார் மீதான விமர்சனம் குறித்து பதில் சொல்ல தயாராக இல்லை என திட்டவட்டமாக கூறினார். அதே நேரம் பெரியார் எதிலெல்லாம் வழிகாட்டியாக இருந்தார் என்பது உலகிற்கே தெரியும் என குறிப்பிட்டார். பள்ளிகளுக்கான காலை உணவு தயாரிப்பை தனியாரிடம் விடும் திட்டத்தை சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், சென்னையில் 356 பள்ளிகளுக்கு காலை உணவு தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தம் 3 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டு சத்துணவு திட்டத்திற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள சமையல் கூடங்களில் காலை உணவை தயாரித்து வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.